Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ராகி புட்டு. இது ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்டியாவும் சூப்பராகவும் எப்படி செய்யலாம் நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் உடைச்சு விட்டு காமிக்கிறேன். அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா வரும். எப்பயுமே புட்டுன்னா அங்கங்க கெட்டி கெட்டியா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நல்லா உதிரி உதிரியா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ராகி புட்டுக்கு நான் 2 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எம்டி பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பு நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், மொத்தமாக சேர்க்கக்கூடாது. மொத்தமாக சேர்த்தா சப்பாத்தி மாவு மாதிரி இதாயிரும், பிசைஞ்சு வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே உதுத்து விடுங்க. கெட்டி கெட்டியாக இல்லாமல் அங்கங்கே கெட்டி கெட்டியாக வரும்போதில் நல்லா உதுத்து விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கிட்டே வாங்க. தண்ணி சேர்க்க சேர்க்க உதுத்து விட்டுக்கிட்டே வரணும். நம்ம தண்ணியில் உப்பு ஏன் சேர்த்துட்டு நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கிறோன்னா, மாவில் உப்பு போட்டோம்னா மாவில் அங்கங்கே உப்பு திட்டு திட்டாக நிற்கும். அப்போ சாப்பிடும்போது அந்த உப்போட டேஸ்ட்டு வரும். ஸோ நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும், மாவுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு தெரியாது. இப்போ பதம் எப்படி பார்க்கணுன்னா, பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும் மாவு. அதே மாதிரி உதுத்து விட்டால் உதிர்ந்து வரணும். அதுதான் நம்மளோட மாவு பதம். அதே மாதிரி நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். அதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சலிச்சு எடுத்துக்கிடுவோங்க. சலிச்சு எடுத்தோன்னா மாவு உதிரி உதிரியாக வரும். நல்லா பார்த்தாலே தெரியும், சலடையில் நல்லா கெட்டி கெட்டியாக இருக்குது. அதை நாம் திரும்பியும் உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா உதிர்ந்து எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். இது நம்ம குக்கர்லேயே வைக்கலாம், அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே தேங்காய் எண்ணெயை நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போதில் புட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ கண்ணு தட்டிலையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை புட்டு செய்யறதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தேங்காய் துருவலும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புட்டு செய்கிறதுக்குள்ளே தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மாவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு திரும்பியும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடலாம். திரும்பியும் நாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம மாவை சேர்த்துக்கிடுவோம். உங்ககிட்ட கொலா புட்டு செய்கிறதுக்கு இல்லைன்னா நார்மலாகவே நம்ம இட்லி சட்டியில் அந்த தட்டில் காட்டன் துணியை ஈரமாக்காமல் அந்த காட்டன் துணி மேலே மாவை வச்சு விட்டு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்மளோட புட்டு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூவும் சுகரும் சேர்த்துட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மாவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கடைசியாக தேங்காய் பூ சேர்த்துடலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த விசில் வர்ற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். மேலே ஆவி வெளியில் வரும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கலாம், எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்திருக்கு, லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு. நல்லா சுட சுட ஆவி வெளியில் வந்துட்டுருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செகண்ட் இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். கேரளாக்காரங்க எப்பயுமே புட்டுக்கு வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்றது ரொம்ப வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. புட்டு கடலைக்கறின்னா அவங்க இதில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் எப்பயுமே. புட்டு ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் இது லேயராக அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதோட ப்ரௌன் சுகர் இல்லை நார்மல் சுகர் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.